என்னோட காதல் எதுவும் ஆகல, ஆனால் இந்த காதலையா நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காதலை வந்து சேர்த்து வைக்கிறது நிற்கிறான் இளையராஜா. இப்போ வர பாடல்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். டுப் 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 அப்படிலாம் வந்துடும். வணக்கம், நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் ரேஜி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற காணொளி கேப்டன் விஜயகாந்த் அவர் நடித்த மெகா ஹிட்டான திரைப்படம் வைதேகி காத்திருந்தார். இந்த திரைப்படத்தை பத்தி நான் என்ன சொல்ல போறேன்னு பாக்குறீங்களா? வீடியோ முழுசா பார்க்கறதுக்கு முன்னாடி வாங்க பார்ப்போம். அதாவது வைதேகி காத்திருந்தார் 1984 வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்துல கேப்டன் விஜயகாந்த், ராதா ரவி, வடிவரசி, ராகவேந்தர், ரேவதி, செந்தில், கவுண்டமணி, கோவில் சிரலா மற்றும் பலர் நடித்து மெகா ஹிட்டான திரைப்படம் வைதேகி காத்திருந்தார். அதாவது இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 42 வருஷம் ஆயிடுச்சு. 42 வருஷமாயும் இந்த திரைப்படம் வந்து நம்ம மனசுல இன்னும் ஒரு காலத்தின் அழியாத காவியமா இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து ஒரு அழகான கதை, அழகான ஒரு காதல் கதை. இப்படிப்பட்ட ஒரு காதல் கதை இன்னும் இது மாதிரி வந்து நமக்கு இன்னும் வரல. 2026 ஆகி கூட இப்படிப்பட்ட ஒரு காதல் கதை வரல. அப்படியும் காதல் கதைகள் வந்தாலும் இந்த மாதிரி ஒரு திரைப்படம் அமையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த திரைப்படத்துல நம்ம வந்து இந்த அளவுக்கு இன்னும் இந்த திரைப்படத்தை வந்து நம்ம பார்த்துனே இருக்கிறதுக்கு காரணம் ஒரே ஒண்ணுதான். கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நடிப்பு இந்த திரைப்படத்துல ரொம்ப பிரமாதமா இருக்கும், ஆழமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு. அதாவது காதலி நம்மளை விட்டு அவர் போனதுக்கு அப்புறம் அவர் விக்கி விக்கி அழற சீன் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. கேப்டன் விஜயகாந்த் ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க. ஆனா இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸுங்க பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப இருக்க தலைமுறைகள் அப்படிப்பட்ட ஒரு நடிப்பை பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. ஏன்னா அப்படி வந்து விக்கி விக்கி அழுவாரு. ஏன்னா சில பேர்லாம் வந்து அழகு ஒரு பக்கம், கண்ணில் ஒரு நடிப்பை காட்டுறது ஒரு பக்கம். இது ரெண்டுமே வந்து ஒரு திறமையா வந்து நடிக்க தெரிஞ்சவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த திரைப்படத்துல ஒண்ணும் இல்லை, கதைன்னு சொன்னா ஒரு சிம்பிளான கதை தான். வைதேகி காத்திருந்தார். அவரோட முறை பொண்ணு விழுந்து விழுந்து இவரை காதலிப்பாரு. அதாவது தனக்கு வரப்போற கணவன் கருப்பா இருந்தாலும் நம்ம சவுப்பா இருக்கமே சொல்லிட்டு தினம் தினம் வெயில்ல நின்று அப்படியே அந்த முகம் கருத்து போறதுக்காக டெய்லி நிற்பார். ஆனா நான் வந்து உன்னை கட்டிக்க மாட்டேன் சொல்லி டெய்லி ஏதாவது ஒரு விஜயகாந்த் அவர்கள் இந்த படத்தோட நாயகன் வந்து ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணினே இருப்பாரு. அப்படிப்பட்ட குறும்புத்தனம் பண்ணிப்பாரு. ஒரு தடவை விளையாட்டு வினையாவன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு வினையாவன்னு சொல்லும் போதுதான், நான் உன்னை கட்டிக்கல, நான் கட்டிக்க போற பொண்ணு வந்து இப்ப நாங்க பொண்ணு பார்க்க போறோம், அந்த நான் கட்டிக்க போற பொண்ணோட போட்டோவை பாரு, இவதான் அவதான் இவ அப்படி சொல்லி ஒரு அழகான ஒரு வசனத்தை வந்து அவரோட பாணியில கொஞ்சம் சிரிச்ச முகத்தோட அழகா பேசுவாரு. அந்த போட்டோ ஒரு கொடுத்துட்டு போவார். ஆனா கதாநாயகியோட வைதேகி அவளுக்கு என்ன தெரியும்னா, உண்மையிலேயே வந்து அவர் வந்து வேற ஒருத்தரை கட்டிக்க போறாரு பொழுது அவர்கிட்ட கட்டிக்க போற போட்டோவை தான் காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை கூட பார்க்காம அப்படியே போய் வந்து அறுதி வலை அடிச்சு குடிச்சு இறந்தார். அந்த விஷயம் குடிச்சதுக்கு அப்புறம் அந்த துடிப்பாங்க பாருங்க, அந்த துடிச்சு போய் வந்து யார் தான் அந்த போட்டோ ஓடி பாக்குறன்னு சொல்லும்போது அப்படியே திருப்பி பாக்குறாங்க. அப்படியே ஷாக், அவசரப்பட்டமே சொல்லி தண்ணி தேடுறதுக்கு பதட்டமா, தண்ணி இங்க அங்க இங்க சொல்லி தண்ணி குடம் எல்லாம் கூட்டி தண்ணி கிடைச்சதுக்கு இருக்காது. அந்த தண்ணியை குடிக்கிறதுக்காக வந்து அவசரப்பட்டியடி பாவின்னு சொல்லி கேப்டன் விஜயகாந்த் வந்து கதவும் அது அவரும் வடிகட்சி வந்து கதறுவாங்க, தண்ணி திறந்து கூட அப்படியே இறந்துருவார். அப்படிப்பட்ட சீன் சொல்லும் போது எனக்கே வந்து இதுவாகுது. அப்படிப்பட்ட ஒரு வைதேகி சீன். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த ஊரை விட்டே போயிடாரு, யார்கிட்ட பேச மாட்டாரு, வேற ஊருக்கு போய் அவர் வாழ்ந்து நிற்காரு. அந்த ஊருக்கே வந்து கண்ணியத்தை கொடுத்து சொல்ற வேலையை செஞ்சுக்கிட்ட அந்த ஊர்ல வந்து வேலுச்சாமியின் கதாபாத்திரத்துல வாழ்ந்து நிற்பாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட கதையில ஒரு திருப்பு முனை ஆகுது. அது ஏன் திருப்பு முனை ஆகுதுன்னா, என்னோட காதல் எதுவும் ஆகல, ஆனா இந்த காதலையா நம்ம சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காதலியை வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு துடிக்கிறான். அதே மாதிரி இதுல நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ, நடிகை ரேவதி பிரமாதமான நடிப்பு. வைதேகி காத்திருந்தான்னு சொல்றதுக்கு அர்த்தம் அவங்க கூட குறிப்பிடு, ஏன்னா அவங்க பேரும் வைதேகி தான். இந்த திரைப்படத்துல வந்து ராதா ரவி அவரோட கதாபாத்திரம் ரொம்ப பிரமாதம். இந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினை சுத்தின்னு வருவாரு. அது மாதிரி இதை ஏன் சொல்றேன்னா, இந்த திரைப்படத்தோட இசைஞான இளையராஜா. இப்போ வர பாடல்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு எனர்ஜி மாதிரி இருக்கும். டுப் 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 அப்படிலாம் வந்துரும். என்னன்னு நமக்கு தெரியாது. அப்படியே மறைஞ்சு காத்தாட எப்படி அப்படியே பரவுதோ அப்படியே காத்தாட அப்படியே மறைஞ்சிரும். ஆனா இந்த பாட்டு மறையாது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு. ஆஹா, என்ன ஒரு அழகான ஒரு பாடல் வரி. இப்படிப்பட்ட ஒரு பாடல் வரி நம்ம மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிருக்கு தேனாட்டம். 42 வருஷமாயும் இந்த படமும் வந்து அழியல, இந்த படத்தை நம்ம மறக்க முடியல, பாட்டும் நம்மளால மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேப்டன் நடிப்பு வந்து மெகா ஹிட்டான படம். இந்த திரைப்படத்துல அந்த காலகட்டத்துல 1984 எல்லாம் பாத்தீங்கன்னா மைக் மோகன் சொல்லுவாங்க, வெள்ளி விழா நாயகன் நடிகர் மோகன். அவர் நடிச்ச படம் எந்த படமா இருந்தாலும் அதுல பாட்டு இட்டு. லவ் ஸ்டோரி, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கெல்லாம் எப்படின்னா, ஒரு கம்மியான பட்ஜெட்ல ஒரு அதிகமான, அதாவது ஒரு 5 ரூபா போட்டா 20 ரூபாய் எடுக்கிற லாபம் எடுக்கிற அளவுக்கு ஒரு தயாரிப்பாளர்ல ஒரு நம்பிக்கையான நட்சத்திரம் நடிகர் மோகன். அதுக்கு பேர் தான் வெள்ளி விழா நாயகன் தான் அவரை கூப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட நாயகன் தான் இந்த திரைப்படத்துல முதல் வந்து நடிக்க புக் பண்ணாங்க. ஆனா என்னன்னு தெரியல, அவர் என்ன சொல்லிட்டாரு, பாட்டு எல்லாம் ஓகே, நான் மைக்கு இல்லாம நடிக்க மாட்டேன், எப்ப பாரு இல்ல என்னோட ரசிகர்கள் மைக்கை பார்த்தே பழகிட்டாங்க, இப்ப போயிட்டு நான் திடீர்னு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ஆனா அது உண்மை இல்லை. அவர் கதையை பார்த்திருக்காரு, கதையை கேட்டிருக்காரு. என்னால வந்து இந்த கதாபாத்திரத்துல அந்த அளவுக்கு என்னால நடிக்க முடியாது, வேற எந்த நடிகர் இதில் நடிக்க வைக்க முடியுமோ அவங்கள யாரும் நடிக்க வச்சீங்க அப்படின்னு சொல்லி ஆர் சுந்தரராஜன் கிட்ட சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு வந்து ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன். ஆனா அவங்ககிட்ட சொல்லிட்டாங்க, நடிகர் மோகன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தா கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போல் கண்டிப்பாக வந்து நடிச்சிருக்க முடியாது. அந்த படம் நடிச்சிருந்தா கூட வைதேகி காத்திருந்தால் படம் வந்து எடுபட்டிருக்காது. ஏன்னா எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த காலகட்டத்தில் யாருக்கு அமையணுமோ அவங்களுக்கு தான் அமையும். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். எந்த கேரக்டர் என்னால இப்ப நினைச்சா கூட மோகன் ஒரு நல்ல நடிகர் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த கதாபாத்திரத்துல மோகன் வந்து நடிக்க வாய்ப்பே இல்லை, நடிக்கவும் முடியாது மோகனால. அப்படிப்பட்ட திரைப்படம் தான் இந்த வைதேகி காத்திருந்தால். இந்த வைதேகி காத்திருந்தா திரைப்படத்தை பத்தி நான் வந்து உங்களுக்கு ஓளுக்கும் நான் வந்து படத்தோட கதையும் சரி பாட்டுகளும் சொல்லி எல்லாமே பாட்டு மெகா ஹிட்டான பாட்டு. அதாவது வைதேகி காத்திருந்தா திரைப்படத்தை பத்தியும், அதாவது அந்த காலகட்டத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நடிகர் மோகனை வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும். நடிகர் மோகனை புக் பண்ணிட்டு அவர் இந்த திரைப்படம் எனக்கு கதை வேண்டாம் சொல்லி ஒதுங்கினது திரைப்படம் நல்லாவே தெரியும். அது உண்மையா பொய்யான்னு இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ரைட்டர் அண்ட் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் இந்த திரைப்படத்துக்கு அவருக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, நடிகர் மோகன் கேட்டாவே அவரே சொல்லுவார், என்னை நடிக்க வயசாக நான் தான் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறேன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வைதேகி காத்திருந்தா திரைப்படத்தை பத்தி ஒரு அறியாத தகவலை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வைதேகி காத்திருந்தா திரைப்படத்தை பத்தியோ அந்த படத்துல வர சாங்கை பத்தியோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பை பத்தியோ ஏதாவது எனக்கு தெரியாது, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்க. வணக்கம்.